ஹாய், எல்லாருமே கிரில் சிக்கன் கேட்டுருப்பீங்க. அந்த கிரில் சிக்கனுக்கு சைடிஷ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 3 சைடிஷை எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்க. இந்த 2 முட்டையை இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதில் 2 முட்டையை உடச்சி மிக்சியில் ஊற்றிக்குவாங்க. உங்களுக்கு மஞ்சக்கரு வேணுன்னா மஞ்சக்கரு வச்சுக்குவாங்க, மஞ்சக்கரு வேண்டான்னா மஞ்சக்கரு எடுத்துருங்க. அடுத்து ஆஃப் எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சிக்குவாங்க. அடுத்து 1 ஸ்பூன் சீனியை போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்குவாங்க. போட்டுட்டு மிக்சியை பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் அரைக்கணும். அதை மிக்சியை நீங்கள் இப்படி பேக்கில் திருவினிங்கன்னா அதுதான் பல்ஸ் மோடு. அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து அதை கொஞ்சமாக ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு மொத்தமாக ஊற்றி அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிங்கன்னா தான் அது அப்படி உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் அரைக்க அந்த மைனஸ் கட்டியாக ஆரம்பிக்கும். ஒரு தடவை நீங்கள் அரைச்சிட்டு எடுக்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அரைச்சி இப்படி ஸ்பூன் வச்சு எடுத்து பார்த்துக்குவாங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் கட்டியாகிறதே தெரியும். இப்போ நான் எண்ணெயை ஊற்றின உடனே லைட்டாக கட்டியாக தெரியுதா? இந்த கட்டியாக தெரிகிறது அப்புறம் நான் எண்ணெயை ஊற்றி அரைக்க நல்லா கட்டியாக தெரியும். இப்போ அப்போ எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? கொஞ்சம் கட்டியாக இருக்குது. திருப்பியும் அதே மாதிரி எண்ணெயை ஊற்றி மிக்சியை பல்ஸ் மோடில் அரைங்க. அரைச்சதுக்கப்புறம் தெரியுதா? ஓரளவுக்கு கட்டியாகிட்டு. உங்களுக்கு இதுக்கு மேலேயும் கட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் எண்ணெயை ஊற்றிக்குவாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் போதும். அதனால் அந்த பாக்கெட்டில் மிச்சம் இருந்த எண்ணெயை நான் ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். நல்லா கட்டியாகிட்டா அவ்வளோதாங்க, அரைச்சி முடிச்சாச்சு. மைனஸ் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிரும். அடுத்து நம்ம புதினா சட்னி எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம். அதுக்கு முதல்ல 2 மிளகாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கோங்க. இந்த புதினாவை நல்லா கழுவி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீனியை புதினா இதில் போட்டு தயிர் கொஞ்சோண்டு ஊற்றிக்குவாங்க. கொஞ்சோண்டு தயிரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்குவாங்க. போட்டுட்டு மிக்சியை லைட்டாக அரைச்சிக்குவாங்க. அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் பத்தாதலைன்னா கூட கொஞ்சம் தயிர் ஊற்றிக்குவாங்க. நீங்கள் தயிர் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோத்துக்கு தான் அந்த சட்னியோட திக்னஸ் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தயிர் சேர்த்து இப்போ எவ்வளோ உங்களுக்கு திக்னஸ் வேணுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம்னாலும் நீங்கள் அரைக்கலாம். நான் இப்போ அரைச்சதில் ஒரு சில துண்டு கிடக்கு, அதனால் திருப்பியும் அரைச்சாச்சு. இப்போ தெரியுதா? அவ்வளோதாங்க, புதினா சட்னியும் ரெடி ஆகிட்டு. இப்போ மைனஸும் புதினா சட்னியும் நமக்கு தேவையான அளவுக்கு ரெடி ஆகிட்டு. மைனஸு நல்ல கட்டி ஆகிட்டு பார்த்தீங்களா? அடுத்து நம்ம சாலட் பண்ண போகிறோம். அந்த சாலட்டுக்கு 2 பெரிய வெங்காயம், இந்த அளவில் காவாசி கோஸு, அதுக்கப்புறம் புதினா, ஒரே ஒரு மிளகாய், எலுமிச்சம்பழம், உப்பு, மிளகாத்தூள், இந்த சைஸில் ஒரு கேரட்டு. அவ்வளோதான், வாங்க பார்ப்போம். முதல்ல கோஸை இந்த மாதிரி சீவுறதை வச்சு சீவிக்குவாங்க. சீவிட்டு அதுக்கப்புறம் கேரட்டை இப்படி சீவிடாதீங்க. கேரட்டை அந்த சின்ன சின்ன போட்டையாக இருக்குல்ல அதில் வச்சு சீவுங்க. சீவிட்டு அதுக்கப்புறம் மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்குவாங்க, பெருசாக நறுக்கிறாதீங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் அதே மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி அந்த சாலட்டோடு சேர்த்துக்குவாங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிடுங்க. நீளமாக ஸ்லைஸ் பண்ணுவாங்கள்ல, அப்படி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தெரியுதுடா இதை எப்படி ஸ்லைஸ் பண்ணுறோன்னு? அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பாதி எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சு விட்டுக்குவாங்க. புழிஞ்சிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா இந்த சாலட்டை மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. மிக்ஸ் பண்ணுற இதில் தான் இருக்குது. நீங்கள் சாலட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலட் ரெடி. இந்த ரெடி ஆகிட்டா இதுதான் அந்த சாலட். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ண சாலட் மைனஸ் புதினா சட்னி 3. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருமே லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துட்டு போயிடுறீங்க. அடுத்து சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.